என்னங்க பால் பொங்க போகுது, வாங்க. நீ ஏன் பாருமா, நீ பார்த்தா நான் பார்த்த மாதிரி தான். இந்தாங்க பால் சாப்பிடுங்க, சூடா இருக்கு. ஏவைதகி, புது வீட்டுக்கு கொடுத்துரும் போற எல்லாருமே போன உடனே முதல்ல பால் காய்ச்சறாங்களே, அது எதுக்கு? இந்த உலகத்துல கலங்கமில்லாத விஷயங்கள்ல இந்த பாலும் ஒண்ணு. இந்த பால் மாதிரியே நம்ம மனசும் கலங்கமில்லாம இருக்கணும். பால் பொங்குற மாதிரி மனசுல இருந்து அன்பும் பாசமும் பொங்கணுங்கிறத ஞாபகப்படுத்ததான் இந்த சடங்கு. மேட்டர் நல்லா இருக்க. அதனாலதான் காலம் கடந்தும் இந்த சடங்கு தொடருது. என்ன சுற்றுச்சா? சரி இருங்க, இன்னொரு விஷயம் இருக்கு. இன்னொரு விஷயமா? என்னன்னு கெஸ் பண்ணுங்க. தெரியலையே, என்ன சொல்லு. கேசரி. ஓ, இன்னொரு இனிப்பா? புது வீட்டுக்கு வந்திருக்கோம், பால் சாப்பிட்டாச்சு, ஸ்வீட் சாப்பிடணும்ல, சாப்பிடுங்க. அப்புறம் மதியத்துக்கு என்ன லஞ்ச் ரெடி பண்ணிட்டோம்? இல்ல ஒண்ணு வேணாமா, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் இங்க வெளியில சாப்பிடுறேன். என்னங்க நீங்க, புது வீட்டுக்கு வந்திருக்கோம், உங்களுக்கு பிரியமானதா சமைக்கலாம்னா நீங்க என்னமோ. உன் மனசுல இருக்கிற பிரியமே உன் கண்ணுல தெரியும் போது அதை நீ சாப்பாடு வேற போட்டு காட்டணுமா? ஓகே வைதிகி, அப்ப நான் கிளம்புறேன். அப்புறம் புது ஏரியா, புது ஜனங்க, பார்த்து நடந்துக்க. யாரு என்னெல்லாம் விசாரிப்பாங்க, ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணிக்கோ. எல்லாம் நான் பாத்துக்கிறேங்க. நான் வரேன். ஒரு நிமிஷம் இருங்களேன். இது என்ன? இதுல கேசரி வச்சிருக்கேன், இத பரத்து கொடுத்துறீங்களா? ப்ளீஸ், எனக்காக. சரி, நான் வரேன். வாங்க. ஓகே, பாய் பாய். பாய் பாய். என்ன சார் சாப்பிட்றீங்க? ஸ்வேதா, என்னம்மா சாப்பிட்ற? எனி ஸ்வீட். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? மைசூர் பாக், ஜாங்கிரி, லட்டு, குலோப் ஜாம், பாதாம் கீர். அப்படியா? மைசூர் பாக் 3 பிளேட் மைசூர் பாக். ஓகே சார். கொண்டா சீக்கிரம். மைசூர் பாக் வேணுமா? அப்புறம் அண்ணன் மாதிரி குண்டாயிடுவேன். எஸ் சார். பால்கோவா இருக்கா? இருக்கு சார். ஒரு 1/2 kg கொடுங்க. ஓகே சார். ஒரு சின்ன ஹெல்ப். சொல்லுங்க சார். இதுல கொஞ்சம் ஸ்வீட் வச்சிருக்கேன், இதை உங்க காட்டன் பாக்ஸ்ல போட்டு 1/2 kg பால்கோவாவோட கொடுத்துருங்க. ஓகே சார். ஹலோ சிவராமன். ஹலோ சார். ஹலோ சார். ஹலோ சார். ஹவ் யூ? ஃபைன் சார். ஹவ் யூ? ஃபைன். சக்தி, யாருன்னு தெரியுதா? நல்லா தெரியுமே, மிஸ்டர் சிவராமன். ஹலோ சார். பை த பை, என் சிஸ்டர் ஸ்வேதா. ஹலோ சார். ஹலோ. இவங்கள பத்தி தான் நீங்க என்கிட்ட சொன்னீங்களா? ஆமாம் சார். ஓ, ஸ்வீட் சாப்பிட்டே பேசலாமே. தேங்க்யூ சார்.
வீட்டில் ஒய்ஃபை டிஃபன் பண்ணியிருப்பா, சாப்பிடலன்னா கோச்சுக்குவா. எங்களை உங்க வீட்டுக்கு சாப்பிட கூட மாட்டீங்களா? வெல், ஒய் நாட்? கூப்பிடலாமே. அப்போ எப்போ கூப்பிட்டு போறீங்க? இப்பயே கூட போலாமே. தாராளமா கம் போலாமா? சார் நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்வீட்டை கவரில் மாற்றிட்டேன் சார். தேங்க்யூ. போலாமா? ம். போலாம். நம்ம கார்லயே போலாம் சார். ம். சக்தி, ஆ. சார் காரை ஃபாலோ பண்ணிட்டு வா. ஆ. நாங்கள் அவர் கார்லேயே வந்தோம். ஓகே. ஓகே. ஏறுமா. வாங்க சார். ம். வாங்க சக்தி. ராஜி, பிரமாதம் சார். 3 நாளைக்கு சாப்பிட தேவையில்லை. இதே மாதிரி எங்க வீட்டுக்கு நீங்க ஒரு நாளைக்கு சாப்பிட வரணும். பட் எங்க வீட்ல சர்வன்ட் சமையல் தான். அதனால என்ன, நானும் ஜானகி ஒரு நாள் உங்க வீட்டுக்கு வந்து சமைச்சு நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம். என்ன? ஆமாக்கா, எனக்கும் அப்படியே சமைக்க கத்துக்கிடுங்க. சமையல் மட்டும் இல்லைங்க, உங்க கம்பெனில சேர்ந்து ட்ரைனிங் எடுத்துக்கணும்னு ஸ்வேதா ரொம்ப ஆசைப்படுறாங்க. ஆமா ராஜி, சார் ஏற்கனவே சொன்னார், நான் தான் மறந்துட்டேன். என்னங்க இது? எவ்வளவு பெரிய வைசாக் ஆர்டர் கொடுத்து நமக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு. நீங்க போய் ஸ்வேதா விஷயத்தை மறந்துட்டேன்னு சொல்றீங்களே. ஸ்வேதா, நாளையில இருந்து நீ ஆபீஸ்க்கு வர. ஓகே? ஓகே. மேடமே சொல்லிட்டாங்கம்மா, அப்புறம் அப்பீலே கிடையாது. நாளைக்கே ஆபீஸ்ல வந்து ஜாயின் பண்ணிட்டு. நாளைக்கு நல்ல நாள், ஜாயின் பண்ண மிஸ் பண்ணிடாத. ஓகே? நானாவது மிஸ் பண்றதாவது என்னோட ட்ரீமே அதானே. அது சரி, வந்தோடனே டைனிங் டேபிள் கூட்டு வந்துட்டீங்க. வீட்டெல்லாம் சுற்றி காட்ட மாட்டீங்களா? ஓஎஸ் தாராளமா பார்க்கலாமே. அருண், ரமேஷ் கூட்டிட்டு போ. எனக்கு கூட கார்டனை சுத்தி பார்க்கணும். போலாம் வாங்க. ஓ ஷூர், வா ஐஸ்டு போமா. போங்க. பார்த்துட்டு வந்துடுறேன். அப்புறம் சார், பிசினஸ்லாம் எப்படி சார் போயிட்டு இருக்கு? சார், என்ன சார் இது? என்ன போய் வாங்க போங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டு நீங்க என்ன வா போனே கூப்பிடலாம் சார். நோ சிவராமன், நான் உங்களுக்கு முதலாளியா இருந்திருக்கலாம். ஆனா இப்போ நீங்க 40-50 பேருக்கு முதலாளி. 10 இயர்ஸ்ல எப்படி சிவராமன் பிசினஸ்ல நம்பர் 1 வந்தீங்க? அது என்னால மட்டும் இல்ல சார், என்னோட ஸ்டாஃபோட ஒத்துழைப்பும் எல்லாத்துக்கும் மேல கடவுளோட ஆசீர்வாதமும் சேர்ந்துதான் என்னோட கம்பெனியை இன்னைக்கு இந்த நிலைமையில வச்சிருக்கு. ம். உங்க வெற்றிக்கான காரணத்தை கண்டுபிடிச்சிட்டேன் சார். எஸ், உங்க தன்னடக்கம் தான் சார் காரணம். இவ்ளோ பெரிய தோட்டம் வச்சிருக்கீங்க. ரோஸ் செடி வச்சிருந்தா இன்னும் நல்லா இருக்கும்ல. நிறைய இருந்துச்சு, ஆனா மெயின்டைன் தான் பண்ண முடியல. என்னங்க நீங்க இவ்ளோ செடி வச்சிருக்கீங்க. ரோஸ் செடி இருந்து நாள் பூரா அதோட முகத்துல முழிச்சா அந்த பூவோட ஃப்ரெஷ்னஸ் மாதிரி நாமளும் ஃப்ரெஷ்ஷா இருப்போம் தெரியுமா? கண்டிப்பா உங்களுக்காக இந்த கார்டன் ஃபுல்லா ரோஸ் செடி வச்சிடுறேன். போதுமா? தேங்க்ஸ். என்ன சக்தி, வீடு பிடிச்சிருக்கா? வெரி ஃபைன், வெரி ஃபைன். என்னம்மா, கார்டனை சுற்றி பார்த்துட்டு வந்துட்டேன். போலாமா? போலாம். ஓகே சிவராமன், Okay, அப்ப sir. நான் கிளம்புறோம். ஓகே ரமேஷ், இப்படி கிளம்பு. அடிக்கடி வந்துட்டு போனோம். என்ன? நிச்சயமா எங்களெல்லாம் மறந்துடாதீங்க. நிச்சயமா. Okay, சக்தி. வரேன். பாய். ஓகே சார். வாங்க. வரேங்க வரேங்க. பை. வரோம்மா. போயிட்டு வாங்க.
ஹலோ. ஹலோ, யாரு ஜானகியா? சொல்லுங்கப்பா, நான் ஜானகி தான் பேசுறேன். கலாவுக்கு மெடிக்கல் செக்கப் எல்லாம் முடிஞ்சது. இன்னைக்கு மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் தர்றேன். நாங்க அண்ணியை தனியா விட்டுட்டு நான் போய் வாங்கிட்டு வர முடியாது இல்லையா? சம்பத் வேற ஆபீஸ் போயிட்டான். நீ போய் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து கொடுத்துறியாமா? சரி, எத்தனை மணிக்கு வர சொன்னாங்க? 10 மணிக்குமா? ஓகே, நான் வாங்கிட்டு வந்து கொடுத்துறேன். ஆமா, அண்ணி எங்க? அண்ணி குளிச்சிட்டு இருக்காம்மா. சரிப்பா, வச்சிடுறேன். சரிம்மா. ஜானகி ஒருத்தி இருக்கிறது எவ்வளவோ விஷயத்துல உதவிகரமா இருக்கு. கொடுங்க. சேஞ்சு கேட்டீங்க? சேஞ்ச் தெரியுது. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். ஐம் ஜானகி. மெடிக்கல் ரிப்போர்ட் சம்பந்தமா டாக்டர் பார்க்கணும். 1 மினிட் மேடம். மேடம், ஜானகின்னு ஒருத்தவங்க உங்களை பார்க்க வந்திருக்காங்க. அனுப்பிட்டுங்களா? அனுப்பு. ஓகே மேடம், போங்க. தேங்க்யூ. ஹலோ டாக்டர். ஹலோ ஜானகி, ஹவ் ஆர் யூ? ஃபைன். ஜானகி, ரிசல்ட் எல்லாம் ரெடியா இருக்கு. அப்புறம் என்ன மாத்திரை எடுத்துக்கணும்னு இதுல பிரிஸ்கிரிப்ஷனும் இருக்கு. ஓகே, தேங்க்யூ டாக்டர். ஜானகி, ஒரு நிமிஷம். ம். நீ மட்டும் தானே வந்திருக்க? ஆமா டாக்டர். நான் ஒன்னு கேட்பேன், தப்பா எடுத்துக்க மாட்டியே? இல்ல, பரவாயில்ல, சொல்லுங்க. வீட்ல உங்க அண்ணனுக்கும் அண்ணிக்கும் ஏதாவது ப்ராப்ளமா? இல்லையே, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன்? இல்ல, எந்த பொண்ணு கல்யாணம் ஆன உடனே தான் தாயகனும் தான் தவிப்பா. ஆனா உங்க அண்ணிக்கு அதுல விருப்பம் இல்ல போல இருக்கு. குழந்தை வேண்டான்னா அதை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எத்தனையோ இருக்கு. அதை விட்டுட்டு 5 மாசம் வளர விட்டுட்டு அதை கலைக்க கொலைக்க, கொலை செய்யன்னு கூட சொல்லலாம், மருந்து சாப்பிட்டிருக்காங்க. சாதாரணமா பெயின் கில்லர் மெடிசன் கூட பேபி கில்லர் மெடிசனா மாறிடும். அதுவும் உங்க அண்ணி வலுக்கட்டாயமா மாத்திரைகள் போட்டிருக்காங்க. அதுல எந்த சிம்டம்ஸும் இல்ல. அதனாலதான் ஆரோக்கியமா வளர்ந்த குழந்தை அழிஞ்சிருக்கு. நல்ல வேளை அவங்களுக்கு ஒண்ணும் ஆகல. ஒருவேளை பெரிய உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருந்தா? அதான் ஜானகி, உங்க வீட்டுல எந்த பிரச்சனையா இருந்தாலும் பேசி தீர்த்துக்க சொல்லு. இப்படி உயிரை பணைய வச்சு எதுவும் செய்ய வேண்டான்னுதான் அஸ் ஏ டாக்டரா இல்ல, உங்க வெல்விஷரா இருந்து சொல்றேன். அப்புறம் ஜானகி, சாரி ஃபார் தி சே, உங்க அண்ணி மருந்து சாப்பிட்டதால அவங்க அம்மா ஆகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் என்னால எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துருக்கேன். பட் காட் கிரேஸ். ஓகே ஜானகி, நீ படிச்ச பொண்ணு, நீ தான் கரெக்டா எல்லாத்தையும் டீல் பண்ணணும். பாய்.
வாமா ஜானகி. ஹாஸ்பிட்டல் இருந்து தானே வர்ற? ஏம்மா டாக்டர் என்னம்மா சொன்னாரு? ஜானகி கூல் ட்ரிங்க்ஸ் குடிமா. வேண்டாம் அண்ணி. ஏம்மா ஜானகி, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லாமே இருக்கியம்மா. அன்னைக்கு கர்ப்பப்பை வீக்கா இருக்கான். இனி குழந்தை பிறக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டாங்க. அண்ணி, அண்ணி, கடவுளே.